ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே நல்ல மொறு மொறுன்னு மசால் தோசை பார்க்கலாம் வாங்க, சூப்பராக இருக்கும். வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன். இன்றைக்கி ஒரு அருமையான மசால் தோசை தாங்க பார்க்க போகிறோம். நல்ல மொறு மொறுன்னு 2 கிளாஸ் இட்லி அரிசி, 2 கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேங்க. 1/2 கிளாஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக உளுந்து எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். அப்புறம் இந்த கடலைப்பருப்பு போடுறதுனால தாங்க நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் போட்டு செஞ்சால் பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சாச்சுங்க. நல்லா ஊறின பிற்பாடு கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டாச்சு. அரைச்சிட்டு நம்மளுக்கு இதுக்கு தேவையான அளவு நான் கல்லுப்பு தான் எப்போதும் போட்டு கரைப்பேன். நல்ல கல்லுப்பு போட்டு நல்லா இந்த உப்பு கரையிற வரைக்கும் நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த திக்னஸ்க்கு இருக்குங்க. அதாவது தோசை தான் நம்ம ஊற்ற போகிறோம். இட்லினா கொஞ்சம் திக்காக இருக்கணும், தோசைக்கு ஓகே இந்த அளவுக்கு இருந்தால் போதும். மூடி வச்சிடலாங்க. நைட்டு ஃபுல்லும் நல்லா விட்டுடலாம். அது நல்லா பொங்கி வரட்டும். பாருங்கள், சூப்பராக பொங்கிச்சு. வெயிலுக்கு அதுக்கும் நல்லா பொங்கிடுச்சு. இப்போ அதுக்கு ஒரு நம்ம சட்னி அடிச்சுக்கலாம். புதினா கொத்தமல்லி சட்னி தாங்க அரைக்க போகிறேன். ஒரு கடாய் வச்சு கடாயில் உளுந்தும் வரமிளகாயும் போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம், இது கொஞ்சம் லைட்டாக வதங்கின பின்னாடி நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா அந்த தக்காளி லைட்டாக வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம கழுவி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி, நான் புதினா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சிடலாங்க. அரைச்சிட்டோன்னா சூப்பரான புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் பசங்க மசால் தோசை ரொம்ப இப்போ பையனோட பர்த்டேக்கு செஞ்சது மசால் தோசை. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் செய்கிறேன். அதனால் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசாலாவும் ரெடி ஆகிடுச்சுங்க. உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இந்த மாவுலேருந்து தனியாக கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம எவ்வளோ திக்னஸ் தோசை ஊற்றுற அளவுக்கு நல்லா கரைச்சிட்டு இப்போ தோசைக்கல்லை நல்லா காஞ்சிடுச்சுங்க. நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா மெல்லிசாக எவ்வளோ மெல்லிசாக நம்மளால் ஊற்ற முடியுமோ ஊற்றிட்டு மேலாக கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுட்டு எப்போதும் நம்ம நார்மலாக எப்போதும் தோசை ஊற்றுற மாதிரி தான். ஆனால் இந்த கடலைப்பருப்பு போடுறதுனால எப்படி இருக்குன்னா, கீழே நல்லா அந்த ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா செவந்து முறுன்னு இருக்கும். அதாங்க இந்த கடலைப்பருப்பு போட்டு நீங்கள் அரைச்சி பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம எடுத்துக்கலாம், மடக்கி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கலர் வரதுக்கு முன்னாடியே எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு தோசைங்கிறனால பார்த்துக்கலாம் அப்படின்னு, ரொம்ப கருக விட்டுறக்கூடாதுன்னு. இன்னொரு தோசை கூட ஊற்றி பார்க்குறேங்க, ஊற்றுறேன் பாருங்கள். சூப்பராக நல்லா முறுன்னு வந்துருந்துங்க. அவ்வளோ நம்ம சிங்கில் ப்ளெயினாக ஊற்றணுன்னா இன்னும் மொறுன்னு ஊற்றலாம். நம்ம மசால் தோசைங்கிறனால இந்தளவுக்கு எடுக்கிறோம். நீங்கள் ப்ளெயின் தோசையாக ஊற்றுறீங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணி சூப்பராக எடுக்கலாம். நம்ம அப்படியே ஹோட்டலில் பாருங்கள், நம்ம அப்படியே போடும்போது மொறுன்னு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்துருந்துங்க. நான் சிங்கில் ஊற்றி காமிக்க முடியலை. பசங்களுக்கு ரொம்ப நாள் சென்று மசால் தோசை செஞ்சு கொடுத்தேன். சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அருமையான சாம்பார் சட்னியோட பசங்களுக்கு மசால் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் அரைச்சி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.